பல பேர் கேட்பாங்க, நியூஸ் பேப்பரில் என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு. ஒரு காலத்தில் 8 பேஜ் தான் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். சில நியூஸ் பேப்பரில் 80 பேஜ் கூட இருக்கு. நிறைய தகவல்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியுமா? எல்லாத்தையும் படிக்க முடியாது. யாருக்கு என்ன தேவையோ அவங்க அதை படிப்பாங்க. உதாரணத்துக்கு கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க டெண்டர் நோட்டீஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு படிப்பாங்க. வேலைவாய்ப்பு தேடுறவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு படிப்பாங்க. ரியல் எஸ்டேட் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் நிலம் விற்பனைக்கு வருது அப்படிங்கிறத படிப்பாங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த காரை பற்றி ஏதாவது விளம்பரங்கள் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ நியூஸ் பேப்பருங்கிறது எல்லோருக்குமான தகவல்களை கொண்டது. ஆனால் மாணவர்கள் எதை படிப்பது, ஒரு போட்டித் தேர்வுக்கு தயார் செய்பவர்கள் எதை படிப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். முதலாவதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 நியூஸ் பேப்பர் வாங்கணும். நல்ல நியூஸ் பேப்பராக வாங்கணும். அதில் நேஷ்னல் நியூஸும் இன்டர்நேஷ்னல் நியூஸும் எலாபரேட்டாக கவர் பண்ணதாக இருக்கணும். அதனால் என்ன சொல்லுவேன்னா, ஒன்று ஆங்கிலத்திலையும் இன்னொன்று தமிழ்லையும் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்க. நீங்கள் வாங்கக்கூடிய நியூஸ் பேப்பர் எந்த சார்பும் இல்லாமல் இருக்கணும். எல்லா தகவல்களையும் கொண்டதாக இருக்கணும். படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படி நியூஸ் பேப்பர் வாங்கினா எப்படி படிக்கிறது? முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ரண்ட் பேஜை ஸ்கேன் பண்ணணும். அதில் இருக்கிற ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதில் இருக்கிற லீடெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் இருக்கக்கூடிய செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை ஹெட்லைன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் எடிட்டோரியலை பார்க்கணும். அதுக்கப்புறம் சென்டர் பேஜ் ஆர்டிக்கலை படிக்கணும். இப்போ நீங்கள் இதையெல்லாம் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிவிட்டு எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்து ஒரு டிக் பண்ணிக்கலாம்.